வணக்கம். ஜோதிடர் கண்மணி சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். சிவகாசி சாட்சியாபுரத்துலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஜோதிட வகுப்புகள் எடுக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஜாதகம் எதன் அடிப்படையில் நம்ம எழுதுகிறோம் பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு வகுப்பு. ஜாதகம் அப்படிங்கிறது ராசிகள் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களையும் வச்சு தான் நம்ம ஜாதகம் கணிக்கிறோம். அதனுடைய பலனும் பலவீனமும், அந்த கிரகத்துடைய பலன் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் கணிக்கப்படுது. உங்களுக்கு பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பார்ப்பீங்க, ரோட்டில் போனாலும் சரி, இல்லை எங்கேயாவது பார்த்தாலும் சரி, மேம் என்னோடய ராசி மேச ராசி, பரணி நட்சத்திரம், எனக்கு என்ன பலன் சொல்லுங்கள் அப்படின்னீங்க. ஜோதிடம்ங்கிறது போகிற வழியில் வார வழியில் பார்க்குற விஷயம் கிடையாது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி தினம் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது கோச்சாரப்படி சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். ஆனால் லக்னம்ங்கிறது தான் நிரந்தரமான ஒரு இது. அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜாதகம் சொல்லுதோம், கணிக்கிறோம். எல்லா மக்களும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி கோயில்களில் அர்ச்சனை பண்ணும்போது ராசியை சொல்லி அர்ச்சனை பண்ணதை விட உங்கள் லக்னத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கு முழு பலனும் கிடைக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஜாதக நோட்டில் லான் போட்டு கிராஸ் பண்ணி கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் லக்னம். அந்த லக்னம் எந்த இடத்துல போட்டிருக்குன்னு கேட்பீங்க. 12 ராசிகள் சொன்னேன் இல்லையா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் ஒரு இடத்துல லா போட்டிருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசிகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த லா எந்த இடத்துல போட்டிருக்கோ அதுதான் நம்ம லக்னம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இதுதான் 12 ராசிகளும் அதனுடைய லக்னங்களும். 12 ராசி எந்தெந்த ராசியோ அதனுடைய லக்னமும் அந்த லக்னம். அது மாதிரி பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள். என்னென்ன கிரகங்கள்? சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சூரியன்கிறது தந்தை கிரகம், சந்திரன்கிறது தாய் கிரகம், செவ்வாய்ங்கிறது உடன்பிறப்பு கிரகம், புதன்கிறது தாய் மாமன் கிரகம், குருங்கிறது நம்ம ஆசிரியர்களை சொல்லலாம், நமக்கு குருவாக இருக்கிறவங்கள சொல்லலாம், புத்திரகாரகனாகவும் சொல்லலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரன் சொல்கிறது நம்ம மனைவி ஸ்தானத்தையும் சொல்லலாம், அது இருக்கிற இடத்த வச்சையும் சொல்லலாம் சுக்கிரன். அது மாதிரி சனிங்கிறது ஆயுள்காரகன். ராகு கேதுங்கிறது அதனுடைய இருக்கிற இடத்த பொறுத்து நமக்கு பலன் கொடுக்கும். இதோட இப்போ நம்ம மாந்தியும் எழுதுகிறோம். மாந்திங்கிறது சனியோட புத்திரன். 10 கிரகங்கள். அந்த காலத்தில் 9 கிரகங்கள், இப்போ 10 எழுதுகிறோம். இந்த 10ல் பார்த்தீங்கன்னா ராகு கேது மாந்தி இது 3க்குமே வீடு கிடையாது. வீடுனா என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த 12 ராசிகள் இருக்கு இல்லையா, இந்த 12 ராசிகளில் 7 கிரகங்களுக்கு மட்டும்தான் வீடு உண்டு. மீதி இருக்கிற கிரகங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிடுது. அது இனி வர்ற வகுப்புகளில் உங்களுக்கு தெளிவாக வீடுனா என்ன, எந்தெந்த கிரகங்களுக்கு எத்தனை வீடு இருக்குது, யாருக்கெல்லாம் வீடு இல்லை அப்படிங்கிறதையும், யுகங்கள் எத்தனை, அந்த யுகங்கள் எதன் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இனி வர்ற வகுப்புகளில் கண்டிப்பான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். நான் கற்றுக் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. இதை நீங்கள் தினந்தோறும் அதை நீங்கள் நோட் பண்ணி அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தூக்கத்தில் தட்டி எழுப்புனா கூட இந்த இடத்துல லா போட்டிருந்தா அது என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா என்னை நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது மாதிரி ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் சொல்லிடுறேன். 9043382014. இதுதான் என்னுடைய நம்பர். இன்னொரு நம்பரு 9245768731. இந்த நம்பருக்கு உங்களுடைய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை விளக்கங்களையும் கண்டிப்பான முறையில் கொடுக்குறேன். அது இல்லாமல் எனக்கு இந்த வகுப்புகள் நேரம் கிடைக்கும் பொழுது மட்டும்தான் எடுக்க முடியுது. ஏன்னா வேலைப்போல அதிகம் எனக்கு. அதனால் நான் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்காக எவ்வளோ விரைவாக போட முடியுமோ அவ்வளோ விரைவாக போடுவேன். நீங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி எல்லா மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.